பொண்ணுக்கு இந்த ஃப்ராக் மாடல் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த காலர் வச்ச டிஃப்ரெண்ட்டான ஃப்ராக்கினுடைய கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லீவ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நார்மல் பப் ஸ்லீவ் மாதிரி தெரியலாம். பட் இந்த ஸ்லீவினுடைய கட்டிங்கே நம்ம வேறு டைப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் அது எப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ், பப் ஸ்லீவ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் லைனிங்கை அயர்ன் பண்ணி போட்டிருக்கேன். பேக்கு தனியாகவும் ஃப்ரண்ட்டு தனியாகவும் நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக ரெண்டையும் ஒன்றாவே நம்ம கட் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கணும். ஏன்னா பேக்கில் ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். ஸோ பிகினர்ஸ் கூட தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ரண்ட்டு தனியாகவும் பேக் தனியாகவும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஆன்ஃபோல்டு பகுதி என் பக்கமும் கரைப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணியிருக்கேன் லைனிங்கை. அதாவது பாடி ஹைட்டு இடுப்பு வரைக்கும் வேஸ்ட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா 11.5 + 1 இன்ச்சு. மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் தையலுக்கு, கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது ஸ்கர்ட் போர்ஷனை ஜாயின் பண்ணுறதுக்கு. ஹாஃப் ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் அவங்களுடைய ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை எடுத்து அதை பாதியாக பிரிச்சிருக்கேன். ஸோ 7.25 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்தினுடைய அகலம் 2.25 இன்ச். இந்த அளவுகள் எல்லாமே நம்ம தையலுக்கான அளவையும் சேர்த்து தான் வைக்கிறோம். ஆம் ஹோல் ரவுண்டை செக் பண்ணி பார்க்குறதுக்காக 5.5 1 மார்க், 6 1 மார்க் பண்ணியிருக்கேன். இவங்களுடைய செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 33 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் கூட ஈஸ் அலவன்ஸ் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். ஸோ 33 / 4 பார்த்திங்கன்னா 8.25 கிடைக்கும். 8.25 கூட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி 8.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சீம் அலவன்ஸ் உள்ளே விட்டுக்கோங்க. 1.5 2 இன்ச், அது உங்கள் விருப்பம் போல் விட்டுக்கலாம். மேலே ஷோல்டர் மார்க் பண்ண 7.25 இந்த லைன்லேயும் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆம் ஹோல் ரவுண்டை செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது காலர் நெக் அப்படிங்கிறதுனால ஷோல்டர் ஸ்லோப்பிங்காக நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய ஆம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ அப்படிங்கிறது இவங்க ஒரு அளவு டாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் அவங்களுடைய ஸ்கர்ட் டாப்பு தான். இதிலிருந்து ஒரு சில மெஷர்மெண்ட்டை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு சில மெஷர்மெண்ட்டை பாடியிலேருந்து அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும்போது நம்ம அதை கஸ்டமர்கிட்ட கிளாரிஃபை பண்ணி நம்ம அளவு எடுக்கிறதுனா நம்ம அளவும் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஆம் ஹோல் ரவுண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக உள்பக்கமாக திருப்பி பின்பகுதியுடைய பேக்கினுடைய ஆம் ஹோலை அளந்து பார்த்தேன். 8.25 இன்ச் இருந்தது. ஸோ மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட்டுட்டு மிச்சத்தை அளந்து பார்க்குறேன். கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு 1 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு அங்கே நம்மளுடைய செஸ்ட் ரவுண்டு 8.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம் ஹோலுக்கு தேவையான அந்த ஷேப்பு வரைஞ்சிட்டு இதில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு 7.25 ஒரு 8 இன்ச் வரைக்கும் கிடைச்சா கூட நம்மளுக்கு ஓகே தான், சரியாக இருக்கும். அது நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டான ஆம் ஹோல் ரவுண்டு கிடச்சிரும். ஸோ சரியாக இருக்குது இந்த மார்க்கிங். ஸோ இதவே நம்ம கன்ஃபார்ம் மார்க்கிங்காக பண்ணிக்கலாம். அடுத்தது இவங்களுடைய வெயிஸ்ட் ரவுண்டு 31 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.25 கிடைக்கும். ஸோ 7.25 ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். உள்ளே விட்டு தைக்கிறதுக்காக மேலே செஸ்ட்டுக்கிட்ட எவ்வளோ சீம் வச்சிங்களோ, சீம் அலவன்ஸ் விட்டிங்களோ அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. சைடை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ராக் தைக்கிறீங்க அப்படின்னா பாடி போர்ஷன் கட் பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் ஒரு இன்ச்சை மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ஸ்கர்ட் போர்ஷனை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சைடு பகுதி கீழே தொங்குன மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மார்க்கிங் ரொம்ப முக்கியமான ஒரு மார்க்கிங். அடுத்தது பேக்கில் மட்டும் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான மார்க்கிங் 7.25 பாதியாக பிரித்து மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணுவோம் இல்லையா, பின் பகுதி பேக் டாட், அதே மாதிரியான அளவு. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு தேவையான மார்க்கிங் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலர் நெக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஷோல்டரை பாதியாக பிரித்து வைக்கிறதுலையும் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் கண்டிப்பாக ஷோல்டர் ஸ்லோப்பிங் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஷோல்டர் ஸ்லோப்பிங் வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த ஃபிட்டிங் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஷோல்டர் ஸ்லோப்பிங் கண்டிப்பாக வைங்க. செஸ்ட் ரவுண்டு கிட்ட நாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த டாட் கிட்ட பண்ணியிருக்கீங்க இல்லையா மார்க்கிங், பேக் டாட், அந்த இடத்துலையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இதை நீங்கள் பேக் வச்சு இது பண்ணதுக்கப்புறமா பேக் போர்ஷனும் கட் பண்ணதுக்கப்புறமா கூட மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய அகலத்தையும் நீங்கள் நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஆன் ஃபோல்டு பகுதியிலேயே இப்போ நம்ம ஆல்ரெடி
கட் பண்ணியிருக்கிற நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறோம். எல்லா மார்க்கிங்கையும் அதே மாதிரி தான் வெட்ட போகிறோம். என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பேக்கில் மட்டும்தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறதில்ல. அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹைட்டு அப்படியே நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். மேலே உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஃபுல் ஹைட்டை வந்து அதாவது ஹைட்டு நம்ம பாடி ஹைட் வச்சோம் இல்லையா 11.5 இன்ச், அதை வந்து அப்படியே மேலே ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச்சு மேலே தூக்கி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்போ பேக்லேயும் நீங்கள் நாச்சஸ் எங்கெங்கே தேவையோ எல்லா பக்கமும் நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் பேக் டாட்டு முடியிற இடத்துல பேக் டாட் பிடிக்க போகிறீங்க இல்லையா, அது வந்து முடியிற இடத்துல இந்த மாதிரி நீடில் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பின் கழுத்து இறக்கம் காலர் நெக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ காலர் நெக்குங்கிறதுனால ஒரு 3/4 இன்ச்சு மட்டும், அதாவது மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/4 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு மட்டும், டோட்டலாக 3/4 இன்ச்சு மட்டும் கீழே இறக்கி இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கை வந்து குடஞ்சி வெட்டுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக அந்த கார்னரில் மட்டும் நீங்கள் குடஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப டீப்பாக குடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன்கழுத்து இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 7 இன்ச் வைக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக காலர் நெக்கு அப்படிங்கும்போது எப்போவுமே நீங்கள் நார்மலாக வைக்கிற நெக்கினுடைய இறக்கத்தை விட ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நெக்கு வந்து நல்லாயிருக்கும். நெக்கு கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா காலர் நெக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு நார்மலாக வைக்கிற நெக் அளவு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கழுத்து மேலே போன மாதிரி ஆகிடும். இப்போ இது வந்து காலர் வைக்கிறதுக்கான அந்த பகுதி ஒரு 3.25 இன்ச் இறக்கத்தில் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பகுதியில் தான் நம்ம காலர் மட்டும் அட்டாச் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து கீழே வந்து நம்ம ஒரு பீஸ் கொடுத்து அடித்து திருப்பி அங்கே ஹூக்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம அந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ் கட்டிங் பார்க்க போகிறோம். கரெக்டாக வந்து ஸ்லீவினுடைய லென்த்து வந்து 9.5 இன்ச்சு எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை விட நீங்கள் ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ மேலேருந்து ஒரு 3 இன்ச் அளவு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கிராஸில் நீங்கள் ஸ்லீவினுடைய லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இவங்களுடைய அடிக்கை சுற்றளவு அண்டர்ஆர்ம் சுற்றளவு 13.5 இன்ச்சு, பாதி வந்து 6.25 கூட ஈஸ் அலவன்ஸ்க்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.25 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்கிங்கை ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்த நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்லீவ் ரவுண்டு 10 இன்ச்சு, 10ல் பாதி 5, உள்ள சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 1.5ஓ 2ஓ அது உங்கள் விருப்பப்படி வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டை வந்து நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் லென்த்து 9.5 + 1 10.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக ஆம்ஹோல் ரவுண்டு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். 8.25 இன்ச்சு நம்மளுக்கு வரணும். ஸோ சரியாக வருது. ஸோ இந்த இடத்த நம்ம யூஸ்வலாக நம்ம ஸ்லீவுக்கு எப்படி நம்ம ஷேப் கொடுப்போமோ அதே மாதிரி ஷேப்பு கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கீழே சீம் அலவன்ஸ் தேவையான அளவு விட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு வந்து பஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு தூக்கணும் அப்படிங்கிறது, மேலே விட்டுருக்கிற 3 இன்ச் வந்து உங்களுக்கு எத்தனை ப்ளீட் நீங்கள் வச்சு பஃப் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான் அந்த மேலே வச்சுருக்கிற 3 இன்ச். ஸோ இந்த மாதிரி ஷேப் கொடுத்து நீங்கள் இந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவாக இருக்கும் இது. நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதனுடைய ஃபினிஷிங் பார்க்கும்போது தெரியும். ஸோ இதுதான் இந்த ஸ்லீவ் பேட்டர்ன். கீழே வந்து பஃப் எதுவும் நம்ம வைக்க போகிறதில்ல. ஸ்லீவ் ரவுண்டு கிட்ட மேலே மட்டும் நம்மளுக்கு பஃப் வரப்போகுது. ரொம்ப நீட்டாக ட்ரெண்டியாக மாடர்னாக ஒரு பஃப் ஸ்லீவு. ஸோ இதில் நம்ம யூஸ்வலாக நம்ம எந்த அளவுக்கு பஃப் நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துல நாச் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலேருந்து பஃப் வைக்க போகிறீங்களோ அங்கே நாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்பக்க முண்டாக்காக கொஞ்சமாக குடஞ்சி வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒரிஜினல் மேலே எல்லாத்தையும் போட்டு காப்பி பண்ணி அப்படியே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத்து விட்டு சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸ்லீவுக்கும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த பொண்ணுக்கு. அவங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அதை தான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஸ்கர்ட் போர்ஷனுக்கான அளவு. ஃபுல் ஹைட்டு 55 இன்ச்சிலேருந்து உங்கள் மேலே பாடி ஹைட்டு 11.5 இன்ச்சா கழிச்சா எவ்வளவோ, அது கூட தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. ஏன்னா கீழே பார்டர் இருக்குது. ஸோ அங்கே எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. பாடியோட அட்டாச் பண்ணுற பகுதியில் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பார்டரை மட்டும் கட் பண்ணாலே ஹைட் வந்து அவங்களுக்கு சரியாக இருந்தது. ஸோ அதனால் அந்த பார்டர் பகுதியை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்குள்ளே வந்து நம்ம லைனிங்கும் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ லைனிங்கை வந்து இதே அளவு ஹைட்டுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கழிச்சா எவ்வளோ மெஷர்மெண்ட்டு நம்ம கீழ் போர்ஷன் எடுத்திருக்கோமோ ஒரிஜினலில், அதே அளவு ஹைட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 1லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மடிச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா, இது வந்து அந்த ஒரிஜினலுக்கு உள்ள அடிப்பகுதியில் போயிடும். எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 பீஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதை ஒன்றா ஜாயின் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மீட்டர் அளவுக்கு கீழே அந்த ஸ்கர்ட் போர்ஷனுக்கு லைனிங் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடித்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் லுக்கை தான் நீங்கள் வந்து இந்த மேனிக்வீனுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மேனிக்வீன் வந்து நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடச்சிது எனக்கு. ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் எனக்கு வந்து ரொம்ப சீப்பாக நான் வந்து டைரெக்டாகவே போய் வாங்கினேன். ஸோ இதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த ஷாப் எங்கே இருக்குது, எப்படி வாங்கணும், எப்படி பார்த்து வாங்குறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாடலில் நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த பட்டன்ஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சோம். பஃப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 பஃப் அளவுக்கு வந்துருந்துச்சு. இது போடும்போது நார்மல் பஃப் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருந்துச்சு. இந்த பார்டர் எல்லாமே எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு அட்டாச்